அதான் ப்ளீஸ் அதான் நீங்க பெட்லயே படுங்க ப்ளீஸ். விடு நிலா. ப்ளீஸ் கொடுங்க, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். வேண்டாம் விடு நிலா ப்ளீஸ். அதான் நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்க மேலே படுங்க. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் ப்ளீஸ். விடு நிலா. இல்ல தப்பறமல. இவ்வளவு நேரம் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன மிருகமாக்காத. வேலைக்கு போ. நில்லடே, எங்க போற? ஆகாஷ்க்கும் நிலாக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பேச்ச கேட்காம அந்த கேடு கட்ட விளக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப விடிஞ்சதும் அவளை காஃபி கொடுத்து எழுப்பி விட போறியா? நடத்து நடத்து. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நிலா, நிலா அத்தை வந்திருக்கேன், கதவை தர. நிலா, நிலா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கமா. நிலா, நான் அத்தை வந்திருக்கமா. இருந்தாலும் வாக்கு கொடுத்தது நான் தானே. நான் கொடுத்த வாக்கு எப்பவும் கைவிட்டதில்லை. அதுக்காக உன்னை கடைசி வரைக்கும் என் கூட தான் வச்சிருக்கேன். அதுக்காக நான் உன்னை மன்னிச்சு என் வைஃபை ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பார்வைக்கு தான் நம்ம 2 பேரும் அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஆனா நமக்குள்ள நம்ம 2 பேரும் வேற வேற. நிலா, கதவை தரமா, அத்தை உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். நிலா, அத்தா என்ன? அத்தை வந்திருக்காங்க தான். நிலா, கொஞ்சம் கதவை பெட் தரமா. மேல படுங்க தான். நிலா, கதவை தரமா. ஆகாஷ் தூங்குறானாமா?
சரி இந்தா அவனுக்கு நீயே காஃபி கொடுத்துடு. என்னம்மா நைட்டு எல்லாம் நல்லபடியா? எல்லார் கண்டிஷ்டியும் காணாம போனும். இப்பதான் நீ கெட்டிக்கார பொண்ணு. சரி 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் குளிச்சு ரெடியாகி வந்துருங்க. என்ன நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். போ தங்கம். தம்மா தூண்டு இருந்துகிட்டு எவ்வளவு விவரமா என்னை ஏமாத்தி என் வீட்டுக்கு மருமகளா வந்து இப்போ என் பேரன் கூட சாமர்த்தியமா சாந்தி முகூர்த்தத்தையே நடத்திட்டா. ச்சே. என்னால அதை தடுக்கவும் முடியல, இவளை இங்கிருந்து விரட்டவும் முடியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. கட்டாய் போச்சு. அப்பா இந்தாங்க மாத்திரை. நீ போன் எடுக்க மாட்டேங்கிறா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியல. அவளுக்கு போன் அடிச்சு கேட்கலான்னு பார்த்தா அவளும் போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. நேத்து நடந்த கூத்துல பாவம் குழந்தை சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. இதுல சாந்தி முகூர்த்தம் எங்கிருந்து நடந்திருக்க போகுது? என்னடி பாக்குற? எல்லாம் ஒன்னாலதான். நீ மட்டும் அங்க வந்து குட்டைய குழப்பாம இருந்திருந்தேனா இந்நேரம் நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருந்திருக்கும். விடிஞ்சதும் அவளே எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்லி இருந்திருப்பா. சொந்த தங்கச்சியோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க. அம்மா திரும்ப திரும்ப ஏன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காத. இதுக்கு காரணம் நான் இல்ல. அப்புறம் நீ செஞ்ச தப்பான காரியமும் அதுக்கு ஒத்து உதன நிலாவோட சப்போர்ட்டும் தான். என்னமோ பெருசா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு தப்பான காரியத்தை பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அந்த ரகசியத்தை உங்களால எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? என்னைக்காவது வெளியில தெரிஞ்சுதானே ஆகணும். அது இப்பவே தெரிஞ்சிருச்சு. வாய மூடுறே. நீ மட்டும் வந்து நேத்து சொல்லலைன்னா இந்த விஷயம் யாருக்குமே எப்பவுமே தெரிஞ்சிருக்காது. நான் மட்டும்தான் ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன்னு ஆண்டாளம்மா என் மேல மட்டும்தான் கோவமா இருந்திருப்பாங்க. நிலா மேல அவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது. அவளும் எப்படியோ பாட்டி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பான். நீதான் இப்ப அநியாயமா அவ வாழ்க்கைய சிக்கல்ல மாட்டி விட்ட. இத செஞ்சுட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? என்னடி யாருக்கு யாரு சாபம் விடுறது? நீ சாபம் கொடுத்தா அது பழிச்சிடுமோ? சாபம் கொடுக்கறதுக்குலாம் ஒரு யோகிதை வேணும்டி. உனக்கு அந்த மாதிரி எந்த அருகதையும் கிடையாது.
உடம்பு முழுக்க பொய்யே பித்தலாட்டம். இங்க பாரு, நீ செஞ்ச கேவலமான காரியத்துக்கு நீ என்னோட பொண்டாட்டிங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த பிள்ளைங்களுக்காக பேருக்காவது அம்மானு ஒருத்தர் இருக்கணும் பாரு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெய்யி, கல்யாண மண்டபத்திலேயே நீ செஞ்ச ஃப்ராடு தானே எனக்கு தெரிய வந்தது பாரு, அப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். பொம்பளடி நீ, நீ செஞ்ச கேவலமான காரியத்தினால இப்ப நிலாவோட வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவளுக்கும் புரியல, உனக்கும் புரியல. வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு ஃப்ராட் தனம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களே? நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருங்க, ஆண்டாளம்மா தான் போன் பண்றாங்க. ஸ்பீக்கர்ல போடு போடு. ஹலோ அம்மா. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வீட்ல இந்நேரம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருப்பியே. என்ன ஸ்வீட் செஞ்ச? பாயசமா இல்ல கேசரியா? எதை பத்தி கேக்குறாங்க? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையேம்மா. நடிக்காதடி. உன் பொண்ணு இந்நேரம் உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாமலையா இருந்திருப்பா? அம்மா அம்மா, உன் திட்டப்படி ராத்திரி எனக்கும் என் புருஷனுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் நடந்துடுச்சுன்னு. நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சா? அம்மாவும் பொண்ணும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி கல்யாணத்தை நடத்துறது மட்டும் இல்லாம இப்ப உன் பொண்ணு என் பேரனை வசியம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிட்டால. இத பாருடே, சாந்தி முகூர்த்தமே நடந்தாலும் பரவாயில்ல, உன்னையும் மன்னிக்க மாட்டேன், உன் பொண்ணையும் நான் மன்னிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே என் பேர மனச மாத்தி பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிக்கத்தான் போறேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி உன் பொண்ணு ஜாதக விஷயத்துல பண்ண தப்பால என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். செத்து ஆவியாவது வந்து உங்க 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணுவேன். ஐயோ அம்மா, அம்மா இத பாருங்கம்மா, உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு மணிக்கு ஒரு தடவை தினம் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேம்மா. சீ, வாய மூடு. என் உயிருக்கு ஒலை வச்சுட்டு கடவுளை வேண்டாளாம். ரோடுக்காரி, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. சீ, போன வேடி. கடவுளே, எல்லா சிக்கலையும் தாண்டி என் பொண்ணுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சுட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அம்மா, அந்த பாட்டி நீ செஞ்ச ஜாதக தப்பால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா செத்து ஆவியா வந்து உன்னையும் நிலாவையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நீ அத பத்தி கவலைப்படாம சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, அந்த அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்களால எங்களை எதுவும் செய்ய முடியல. இதுல செத்து ஆவியா வந்து வேற எங்களை செய்வாங்களா? போடே, நல்ல கதையா இருக்க. நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம நிலா அந்த அம்மாவை பல்லு புடுங்குற பாம்பா மாத்திர போறா.
எப்படியோ நம்ம நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்பவே போய் பால் பாயசம் வச்சிடுறேன். ஏங்க ஜவ்வரிசி பாயசம் வேணா வச்சிடுறேனே. நீங்க கடைக்கு போயிட்டு ஜவ்வரிசி வாங்கிட்டு முந்திரி பருப்பு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. வேணாம், நானே வாங்கிட்டு வரேன். எப்படியோ நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சு. அம்மா ஆனாலும் பார்க்கணும். இது கூப்பிடுறேன். அம்மா ஜோசியர் வந்திருக்காருமா. வர சொல்லு. சரி. ஐயா உங்களை அம்மா மேல வர சொன்னாங்க. சரி நான் போய் பாக்குறேம்மா. அம்மா வணக்கம்மா. என்ன அம்பலவாணன், உங்க ஜாதக கணிப்பை நம்பித்தா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்ன இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே. அந்த நிலாவோட ஜாதகம் பொய்யான ஜாதகங்கிறத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அப்புறம் என்ன நீங்க பெரிய ஜோசியர்? அம்மா நீங்க என்கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் நிலாவோட ஜாதகம்னு சொல்லி நீங்க தான் அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. நான் அதை பார்த்து தான் தாராளமா கல்யாணத்தை நடத்தலான்னு சொன்னேன். நான் அப்ப கூட அந்த ஜாதகத்தை பார்த்து இது தென்றல் ஜாதகம் மாதிரியே இருக்கு, இது எப்படின்னு புரியலமான்னு நான் சந்தேகப்படதான் செஞ்சேம்மா. அப்பவே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கலாமேம்மா. இதெல்லாம் இப்ப சொல்லுங்க. நான் தான் கல்யாணம் நெருங்கும் போது கூட அந்த ஜாதகம் சரியானதான்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல. அப்ப கூட உங்களால தப்பான ஜாதகம்னு கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப நீங்களும் லக்ஷ்மியோட சேர்ந்துகிட்டு என்ன ஏமாத்தி இருக்கீங்கல்ல, அப்படித்தானே அம்பலவாணன்? கோவத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம ஏமா இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவானாமா? நான் ஜோசியக்காரன் தான்மா, மந்திரவாதி இல்ல. கடைசி நேரத்துல அந்த ஜாதகத்துல சந்தேகம் வந்ததுனாலதான் நாம அந்த ஜாதகத்தை நாடி ஜோசியத்திலையும் பரிசோதனை பண்ணி பார்த்தோம். ஆனா அங்கேயும் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியலையம்மா. விதி அந்த நிலாவுக்கு ரொம்ப சாதகமா இருந்திருக்குமா. அதனாலதான் நாம எல்லா வகையிலும் ஏமாந்துட்டோமா. நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போது கூட அந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்றத கடவுள் எனக்கு தப்பான சகுனம் மூலியமா தெரியப்படுத்தினான். அந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு மரண சம்பவம் நடக்கும்ன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆனா அந்த ஜாதகமே தப்பா இருக்குன்றத நாம 2 பேருமே புரிஞ்சிக்காம போயிட்டோமா. நடந்தது நடந்துருச்சு, இனிமே நாம என்னமா பண்ண முடியும்? என்ன ஜோசியரே ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளாலதான் என்னோட மரண கண்டமே தள்ளி போகும்னு சொன்னீங்க. இப்ப தப்பான ஜாதகம் உள்ளவ என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனி என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்கம்மா. ஆண்டவன் உங்களை பாத்துக்குவான். நான் வரேம்மா. வா வாப்பா, வாமா, உட்காரு. நிலா, நீ உட்கார்ந்து சாப்பிடுமா. இல்லத்த, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்புறம் என்ன அப்புறம்? நாம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். உட்கார். உட்கார நிலா. ஏய்
டைனிங் டேபிள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட தெரியுமா உனக்கு? இல்ல எங்கள மாதிரி வசதியானவங்க தான் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க.